இங்கிலாந்துல நீங்க எப்படி ரோடு போடுவான்னு சொல்றீங்க, நீங்க இந்தியால எப்படி ரோடு போடுவான்னு சொல்லிட்டு 10 year கேரண்டி. இந்த ரோடு வந்து 10 year கேரண்டி நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னு. ஒருவேளை 9th yearல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா 10 year கேரண்டி. சோ இதெல்லாம் கேட்கும் போதே காது தேன் வந்து பாயுது. 10 year கேரண்டி. இங்கெல்லாம் 10 நாள் கூட கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. 10 year கேரண்டி. எல்கேஜி படத்துல பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜிலாம் கிளீன் அண்ட் கிளியரா காட்டியிருப்பாரு. சோ இந்த மாதிரி ரோடுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் இன்ஃபர்மேஷன் மூலமா எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒருவேளை அந்த ரோடு 8 வருஷத்துல டேமேஜ் ஆகுதுன்னா, யார் 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் ரோடு போட்டா அந்த கான்ட்ராக்டர் புரிய அவனோட கேன்சல் பண்ணு, அவன் இனிமே ரோடே போடக்கூடாது. பாதையில இவ்வளவு பெரிய பேட்ச் ஒர்க், இவ்வளவு பெருசு தான் ஓகேவா. லைட்டா பேந்து இருக்கு, கீழே உள்ள தர வந்து தார் எடுத்து இருக்கு, சுத்தி அந்த VLC பிளேயர் மாதிரி செட் பண்ணி அந்த ஒயர் எல்லாம் சுத்திட்டு. காரைக்குடியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் போட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் தோட்டம் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி சோசியல் மீடியால அவரை பத்தி போடுறதுனால கமெண்ட்ஸ்ல சொல்ற மாதிரி நாங்க போயிட்டு இவருக்கு நான் தான் அட்வொகேட்னு சொன்னா ஓயா வெல்லன்னு சொல்றோம் போட்டு. சரிங்களா, இதெல்லாமே நிறைய சிம்பிளா சொல்ல போனா இந்த ஓட்டு போடுறதுக்கு மையே வைக்க மாட்டாங்க. அது வந்து சந்தேகப்படுற மாதிரி. இவங்க எல்லாரும் லாயல்ட்டியா பயங்கரமா இருப்பாங்க, இவங்க வந்து சந்தேகப்படக்கூடாதுன்னு நாங்க மையே வைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க ஓட்டு போடுறதுக்கு. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஹாலிவுட் மூவி தான். அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அந்த நம்ம வந்து கம்ப்யூட்டர் டிஸ்பிளேல எல்லாம் வந்து வால்பேப்பர் வச்சிருப்போம்ல, ஏதாவது மரம் செடி கொடி வச்சு லைட்டா ரோடு போய் பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பிரபல ரவுடின்னு பேரு வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஏரியால இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஏன் அதை விட்டு வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு எனக்கு. அடுத்து என்னன்னா, நான் கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாமரனா நார்மல் பர்சனா பாக்கும்போது உள்ளதுல. இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு டேட்டா தேவைப்படுது. என்ன டேட்டா தேவைப்படுது? வணக்கம் பிரதர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் வந்து உங்கள்ட்ட பேசணும் நினைச்சேன். ஆனா வந்து பேசுறதுக்கான நம்மளுக்கு சூழ்நிலை அமையவே இல்ல. இப்ப அமைஞ்சிச்சு, பேசிடலாம். சோ என்னன்னா ப்ரோ, எங்க வீட்டு பக்கத்துல ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சுங்க. சும்மா யதார்த்தமா எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தார் ரோடோட திக்னஸ் வந்து கிட்டத்தட்ட 1 அடி இருக்கும் ஓகேவா. அது கீழே உள்ள சிமெண்ட் லேயரும் பாத்தீங்கன்னா 1 அடி இருக்கும். அதை பார்த்தோன்னு நினைச்சேன், ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி ரோடே போட மாட்டேங்கிறானுங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே அப்படி ரோடு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கொடுக்குற 100 ரூபாய்க்கு ரோடு போட சொன்னா அதுல லஞ்சம் மூலல் அதெல்லாம் பண்ணிட்டு கடைசி 20 ரூபாய்க்கு ரோடு போடுவாங்க. அது எப்படி இருக்கும்? 2 வருஷத்துல கலண்டுரும், மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரோடு, மறுபடியும் அதுவும் கலண்டுரும். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்டே கொடுக்கவே முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல பில்டிங் கட்டிட்டாங்கன்னா அது எப்படி ரொம்ப வருஷம் இருக்கும், மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோ மறுபடியும் அதுக்கு வந்து செலவழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா இவங்களுக்கு அது தேவையில்லை. மறுபடியும் செலவழிச்சாதான் மறுபடியும் காசு அடிக்க முடியும். சரி, இவனுங்க தான் வந்து பாம்பு மாதிரி முழுங்குறாங்கன்னு சொல்லி வேற யாருக்கு ஓட்டு போடலாம் பார்த்தா அவங்க எல்லாம் டைனோசரா இருக்கிறாங்க. யாரை நம்புறதுனே தெரியல. பேசாம நம்மளே பாலிடிக்ஸ்ல இறங்கிடுவோமா, நம்மளே போய் செய்வோமா அப்படின்னு. ஆனா உங்களை நம்பி அதையும் பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு டயலாக் ஓடும். அது என்ன தெரியுமா? ஏலே கலெக்டர் ரீல்ஸ் போட்டிருந்தீங்க. அதுல பாத்தீங்கன்னா அங்க ஃபாரின்ல லண்டன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லண்டன்ல பாத்தீங்கன்னா ரோடு வந்து குவாலிட்டியா போட்டு இருக்காங்க, ஆனா இந்தியால ரோடே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. சோ குற்றச்சாட்டுல நார்மலா ரீல்ஸ் போட்டு இருக்கீங்க. இதனால நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ஸ்கில் இருக்கவங்க, சோ அவங்க வந்து இப்பதான் எஜுகேஷன் கத்துக்கிட்டு வருவாங்க. சோ அவங்களோட சொசைட்டி என்னன்னு சொல்லிட்டு கத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம ரோடு போடுறது, லீகலா எப்படி ரோடு போடலாம், சோ அது டீடைல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தான் நான் உங்களை கனெக்ட் பண்ணிட்டு இங்கிலாந்துல நீங்க எப்படி ரோடு போடுவான்னு சொல்றீங்க, நீங்க இந்தியால எப்படி ரோடு போடுவான்னு சொல்லிட்டு லீகலா எப்படி ரோடு போடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்ப நம்ம இந்தியால எப்படி ரோடு போடலாம், நான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு டேஸ் பிஃபோரே ப்ரோ, சரிங்களா கேக்குதா, பிஃபோரே பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எங்க ஸ்ட்ரீட் வந்து குட்டி ஸ்ட்ரீட், சரிங்களா. அப்ப வந்து நான் படிச்சு முடிச்சுட்டேன், நான் அட்வொகேட்லாம் ஆயிட்ட பிறகு பாத்தீங்கன்னா எங்க ஸ்ட்ரீட்ல வந்து ரோடே போடல. அந்த ப்ரொசீஜர் நான் சொல்றேன், எந்த ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் நான் மக்களுக்கு ஷேர் பண்றேன். அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு பிராக்டிகலா நான் பண்ணிருக்கேன், அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஒண்ணு சொல்றேன். சோ அந்த ரோடு வந்து சின்ன ரோடு. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் சரி, டிரைனேஜ் தண்ணி எல்லாமே ரோடு மேலேயே போகும். சோ நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்போம் இதனால. சோ அதனால நாங்க என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ண ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி எல்லார்கிட்டயும் சைன் வாங்கிட்டு நாங்க வந்து கார்பரேஷன்ல வருவோம், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல வரும். அதனால அந்த பெட்டிஷன்லாம் சைன் போட்டுட்டு எங்க ஏஇக்கும், ஏஇ யாருன்னா அந்த தெருவுக்கு வந்து கார்பரேஷன் ஏஇக்கு வந்து இன்சார்ஜ் ஏஇக்கும் சென்ட் பண்ணிட்டு காப்பி டூ வந்து கார்பரேஷனுக்கு அனுப்பிட்டேன். அனுப்பி கிட்டத்தட்ட 1 மந்த்ல இருந்து 2 மந்த்ல ரோடு போட்டாங்க. சோ இதுதான் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ரீல்ஸாவும் போட்டிருக்கேன், நம்ம யூடியூப்ல ரீல்ஸாவும் போட்டிருக்கேன். அது எப்படின்னா போட்டோ எடுத்தேன்,
எல்லாத்துக்குமே நம்ம எவிடன்ஸ் வேணும் ப்ரோ. எவிடன்ஸ் இல்லாம நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியாது. கோர்ட்லயும் சரி எந்த விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியதாலுமே அது எவிடன்ஸ் தான் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அந்த எவிடன்ஸ் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த எங்களோட ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கார்பரேஷன்ல இருக்க கமிஷனருக்கு தெரியாது, அவர் வந்து பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து அவருக்கு டைரக்டா அட்ரஸ் பண்ணிட்டு, நான் அட்வொகேட்டாலாம் ரெப்ரசென்ட் பண்ணல, நான் வந்து பிரசிடென்டா தான் ரெப்ரசென்ட் பண்ணேன், அட்வொகேட்டா ரெப்ரசென்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அட்வொகேட்டா ஃபாலோ பண்ணேன், அது வேற விஷயம். ஃபாலோ பண்றது அட்வொகேட்டா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணேன். ஆனா நான் ரெப்ரசென்ட் பண்ணது வந்து இந்த ஸ்ட்ரீட்ல நான் இருக்கேன், ஸோ எங்க பீப்புளும் இருக்காங்க, அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கு 1 or 2 monthsல அவங்க வந்து போட்டாங்க. ஸோ அதுக்குன்னு சர்டன் ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க போட்டாங்க. சரிங்களா, நம்ம கொடுத்த லெட்டர் கொடுத்தனே ஒரு 1 days 2 daysல போட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. ஸோ ரீல்ஸ் எப்படி இன்னைக்கு போட்டா 10,000 லைக் வரும் 20,000 லைக் வரும் சொல்லிட்டு அது ரீல்ஸ் வேற. சரிங்களா, பிராக்டிகலா பாத்தீங்கன்னா ரோடு போடுறது வந்து பெரிய ப்ராசஸ். சரிங்களா, அதெல்லாம் ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணோம். இட் வில் டேக் டைம். ஆனா டைம் எடுத்தாலுமே நம்ம அப்ளிகேஷன் நம்ம கொடுத்த லெட்டருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், ப்ராப்பரா கிடைக்கும். சோ இது வந்து பிராக்டிகலா நான் பண்ண விஷயம். சோ நார்மலா எப்படி ரோடு போடுவான்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு, டவுன் பஞ்சாயத்து இருக்கு, கார்பரேஷன் இருக்கு, சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் இருக்கு. சோ இந்த மாதிரி 4 விஷயம் இருக்கு. சோ வில்லேஜ் பஞ்சாயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வார்டு மெம்பர் இருப்பாங்க பாத்தீங்களா, வார்டு மெம்பர் யாருன்னா நம்ம தான் எலெக்ட் பண்ணி சூஸ் பண்றோம், நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் வார்டு மெம்பர். அந்த வார்டு மெம்பரோட டியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் போயிட்டு எந்தெந்த தெருவுல கரெக்டா இருக்கு, எந்தெந்த தெருவுல எல்லாம் குப்பை இருக்கு அதெல்லாம் கிளீன் பண்ண சொல்லிட்டு கார்பரேஷன் வேலையை அவர் கிளீன் அண்ட் கிளியரா பாரணும். வில்லேஜ்ல நான் சொல்றேன், வில்லேஜ் வார்டு மெம்பர் வந்து அதோட வேலை அவரு. இன்கேஸ் ரோடு சரியாவலன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்டு பஞ்சாயத்துல போயிட்டு பேசி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ரோடு போடல, இந்த ஸ்ட்ரீட் வந்து மோசமா இருக்கு, மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, நிறைய குடும்பம் இருக்கு, சோ அவர் வந்து ரோடு போட சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுதான் ப்ராசஸ். அதே மாதிரி கவுன்சிலர் வேலை, கவுன்சிலருக்குலாம் நம்ம ஓட்டு போடுறோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேலரியே இல்ல. நீங்க ஏழை கலெக்டர் கேட்டிருப்பா, ஏழை கவுன்சிலர் கேட்டுக்கணும். ஏழை கவுன்சிலர் ஏன் வயிறு எரியுதுல? சரி சரி சரி. கலெக்டருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. கலெக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு வந்து வேற ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கும். கவுன்சிலர் மட்டும் தான் ஒரு சின்ன சின்ன வேலை எல்லாம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கு இவருக்கு கவுன்சிலர் ஹெட் ரெப்ரசன்டேட்டிவ். சோ நம்ம எல்லாருமே சொல்றதோட ஒருத்தர் போய் சொல்றது நம்மள ரெப்ரசென்ட் பண்றது, அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டுருக்கோம். சோ அவரோட வேலையை வந்து அந்த கவுன்சிலரோட வேலையை இந்த ஏரியா வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல சொல்லணும். அந்த மீட்டிங் இதை கன்சிடர் பண்ணி அந்த ரோடுக்கு வந்து ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்க, அலோகேட் பண்ணி டெண்டர் விடுவாங்க, டெண்டர் விட்ட பிறகு ரோடு போடுவாங்க. சோ இத்தனை ப்ராசஸ் இருக்கு. சோ இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, லண்டன் இஸ் டெவலப்டு கண்ட்ரி. சோ கம்பாரிசன் இருக்க கூடாது. ஏன்னா நம்மள ரூல் பண்ணதே லண்டன் தான், இங்கிலாந்து தான். சரிங்களா, சோ அந்த பர்சன் வந்து நம்ம கிட்ட நிறைய எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்காக அங்க ஃபைட் போடணும், எங்களோட சொத்தை நீங்க எடுத்துட்டு வந்து நல்லா இருக்கீங்க, எங்களுக்கு ரோடு போட முடியல, பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடணும். ஆனா எண்ட் ஆஃப் த டே இந்தியன் தாத்தா சொல்ற மாதிரி கரப்ஷன் இருக்கு, லஞ்சம் இருக்கு. ஒரு டெண்டருக்கே பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 15% ல இருந்து 30% கமிஷன் போதும். இப்ப 1 கோடி ரூபாய் ஒரு டெண்டர் இதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 30% கமிஷன் போயிடுச்சுன்னா 70 lakhs வச்சு என்ன ரோடு போட முடியும்? இப்ப அந்த ரோடு வந்து நான் புரியுது இல்ல நான் சொல்றது. சோ அந்த ரோடு போற ஏரியா வந்து 1 கோடி ரூபான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுது. அந்த அலோகேஷன் பண்ணும்போது 70 lakhs வச்சு மட்டும் எப்படி போட முடியும்? அது 70 lakhs பாத்தீங்கன்னா அவனோட ப்ராஃபிட் வச்சு நான் சொல்றேன். சோ அந்த ரோடு போடுறவன் கமிஷன் 30% கொடுத்துட்டோம், அவனோட ப்ராஃபிட் வைப்பான். ஆமா, அது ஒரு 20% வைப்பான். வெறும் 50 லட்சத்துக்கு 1 கோடி ரூபாய் போடுற இடத்துல வந்து 50 லட்சத்துக்கு ரோடு போடுவானுங்க. அது நான் சொல்றது ஜாஸ்தி. 40 லட்சம் 30 லட்சம் போகும். இதுதான் இந்த கரப்ஷன் எல்லாம் இதுதான். சோ இந்த கரப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்குன்னா மக்களோட பார்ட்டிசிபேஷன் இல்ல. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா லைக் வியூஸ் இந்த கமெண்ட் உங்களெல்லாம் இல்ல ப்ரோ, நார்மலா யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து ஒரு எஜுகேட்டா இருக்கணும். நம்ம சொசைட்டி வந்து இப்ப எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் சொல்லிட்டு நினைச்சிருந்தோம்னா நம்ம நடப்பு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், தவிர nothing can be changed இந்த சொசைட்டில பொறுத்த வரைக்கும் ரியல் சேஞ்ச் வரணும்னா நம்ம கரெக்டா விஷயம் பண்ணணும். சோ அதுக்கு தான் நான் அவங்கள பார்த்து சொல்றேன், நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். அந்த லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லீகல் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பா கோர்ட் நம்மளுக்கு அப்ரிஷியேட் பண்ணி நம்மளோட லீகல் ரெமெடி எல்லாம் கொடுக்கும். ஆனா இங்க இருக்கவங்க சிலர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சில பேரை தான் சொல்றேன், மத்த எல்லாரையும் சொல்லல, கீபோர்டு வாரியர். நான் உங்களை சொல்றேன், பொதுவா சேஃப் ஜோன்ல இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, இந்த கீபோர்டு வாரியர். ப்ரோ நீ என்ன செஞ்ச, நீ என்ன பண்ண,
நீ அதை போய் பண்ண வேண்டியதானே, நீ இது போய் பேசவே விட மாட்டாங்க. பண்றா நீ என்னடா பண்றீங்க, ஆமா வாங்கடா நம்ம ஆபீஸ் அங்க தானே இருக்கு, வாங்க நம்ம எல்லாம் போடலாம். ஆமா. ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பேசுறவன் தான் போகணும்னு அவசியம் இல்ல ப்ரோ. ஆமா நான் இருக்கேன் ப்ரோ, நான் ரெடியா இருக்கேன் ப்ரோ, எனக்கு அட்வைஸ் பண்ணு ப்ரோ, எனக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணு ப்ரோன்னு சொன்னா நம்ம பண்ண போறோமே ப்ரோ. அதுதான் எல்லாரும். சோ அந்த சேஞ்சஸ் தான் நம்ம கொண்டு வரணும். சோ நம்ம எல்லாருமே பெட்டர் ஆனாவே கண்டிப்பா நம்ம நேஷன் பெட்டர் ஆகும். அதுதான் நம்மளோட ஓட். அந்த இதை வச்சு போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது ப்ரோ. இது இங்க நடக்குது சரிங்களா. நார்மலா இங்க ரோடு எல்லாம் போட்டா குவாலிட்டி வந்து மக்கள் வந்து செக் பண்ணலாம். இப்ப இன் கேஸ் ஒருத்தர் ரோடு போடுறாங்கன்னா அதுல குவாலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா நிறைய எல்கேஜி படத்துல எல்லாம் கிளியரா காட்டியிருப்பாங்க. எல்கேஜி படத்துல பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி எல்லாம் கிளீன் அண்ட் கிளியரா காட்டியிருப்பாரு. சோ இந்த மாதிரி ரோடுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலியமா எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்காங்க, எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அடி ரோடு போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன், இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதிலே போட்டது பாருங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் நம்மளோட உரிமை. அந்த உரிமையை வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம் அந்த பெட்டிஷன் மூலியமா. சோ அதெல்லாமே மக்கள் யூஸ் பண்ணாவே கண்டிப்பா வந்து எல்லாருமே சேஞ்ச் பண்ணுவாங்க. இது எல்லாம் சொல்றதுதான் என்ன பண்றது. நீங்க அத ஏழை கலெக்டர் முன்னாடி சொல்றீங்க, பேசாம நம்மளே நானே இறங்கிடுறேன். நல்ல லாபம் இருக்கு ப்ரோ. ஒரு நல்ல ஒரு லைக்லாம் பண்ணி உங்களுக்கு ஷேர்லாம் பண்ணி நல்லா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி விஷயம் தான் இங்க நடக்குது இந்தியால. அங்க எப்படி நடக்குதுன்னு மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஓகே பிரதர். இப்போ வந்து பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து டெவலப்டு கண்ட்ரியும் டெவலப்பிங் கண்ட்ரியும் கம்பேரிசன் பண்ண கூடாது. அதுல நான் முதல்ல தெளிவாகிறேன். இப்பதான் வந்து அடுத்த ஸ்டெப் போயிட்டு இருக்கோம். சோ வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணக்கூடாதுன்றத நான் சொல்லிக்கிறேன். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள எல்லாமே டாக்குமெண்டேஷன் பிரதர். எல்லாமே ஒரு இன்ச் நகண்டா கூட அது டாக்குமெண்ட் பேப்பரா இருக்கும். நீங்க அவங்களுக்குள்ள வேலையை வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரோடு போடுறோம் வைங்களேன், இந்த ரோடு போடுறதுக்கு முன்னால என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். இப்ப எங்க தெருவுல வந்து ரோடு போட போறாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாம் இருக்காங்களா அவங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் இருக்கும். பிளஸ் அந்த வீட்டுல உள்ள எல்லாருக்கும் தனி நோட்டீஸ் இருக்கும். என்ன நோட்டீஸ்னா நீங்க இந்த ரூட்டை யூஸ் பண்ணாதீங்க, வேற ஒரு ரூட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. சோ எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த அதாவது அந்த VLC பிளேயர் அப்படின்னு சொல்லி கூட நான் போட்டு இருந்திருப்பேன். ஓகேவா, அது மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பண்ணுவாங்க. ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிக்கு அது பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா வச்சு சிக்னல்லாம் பண்ணிடுவாங்க. அதாவது டெம்பரரி சிக்னல் நான் சொல்றது. ஒரு பாக்ஸோட டெம்பரரி சிக்னலை கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி அங்கேயும் நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி ஓகே அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல என்ன இருக்கும்னா இன்னைக்கு ஆரம்பிக்குது ஒர்க், இந்த நாள்ல இது கண்டிப்பா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். கரெக்டா ஒரு 10 நாள் 20 நாள் எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தா பெரிய ஒர்க்கா இருந்தா 10 நாள் 20 நாள் அந்த ஷெட்யூல்ல பேப்பரோட அடிச்சு ஒட்டிடுவாங்க. நீங்க எப்ப வேணா பாக்கலாம். ஓகே இந்த நாள் வேலை முடிஞ்சிடும், ஓகே கம்ப்ளீட்டட் அப்படின்னு. அதோட என்ன பேப்பர் இருக்கும் அப்படின்னா அதோட அவங்க என்ன இருக்கும்னா 10 இயர் கேரண்டி. இந்த ரோடு வந்து 10 இயர் கேரண்டி நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னு. ஒருவேளை 9th இயர்ல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா 10 இயர் கேரண்டி. சோ இதெல்லாம் கேட்கும் போதே காது தேன் வந்து பாயுது. 10 இயர் கேரண்டி. இங்க எல்லாம் 10 நாள் கூட கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. 10 இயர் கேரண்டிலாம். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் இத பத்தி பேசலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் வந்து இங்க ரோட் போட்டுட்டு இருக்க கான்ட்ராக்டர் போய் நான் லைவ் வீடியோ எடுத்து நம்ம பேசிட்டோம் ப்ரோ, செக் பண்ணிருக்க ப்ரோ, நாமலாம் நல்லா பேசலாம் ப்ரோ, மக்களுக்கு வந்து ஒன்னும் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு சொன்னீங்க. ஆனா சூப்பரா வர்க் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. 10 இயர்ஸ் கேரண்டி வந்து நல்ல ஒரு இம்ப்ரெசிவ் இன்ஃபர்மேஷன். அது எப்படி கேட்டேன்னு கேளுங்க. நான் வந்து அங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் நேரடியா போய் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ரெஸ்ல இருக்கேன், இந்த கம்பெனியோட ட்ரெஸ்ல இருக்கேன். சோ வந்து நீங்க யூடியூப்ல எடுத்து போட முடியாது. ஆனா நான் இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண முடியும் எல்லாத்தையுமே அப்படின்னாரு. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். அவர் ஒரு ரொமானியாக்காரர் தான் இங்க வந்து அந்த இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு கம்பெனில. சோ அவர் அந்த மாதிரி சொல்றாரு என்னன்னா இதுக்கு வந்து நாங்க இத்தனை இயர் கேரண்டி கொடுப்போம், இது இத்தனை நாள்ல ஒர்க் முடியும், இந்த பெர்ஃபெக்ட் ஷெட்யூல் எல்லாத்துக்குமே நம்ம பேப்பர் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்போம். இங்க வந்து ஒரு டியூப் போட்டு வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்போம். என்னன்னா அவங்க வந்து இத்தனையோ வருஷம் கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த டியூப் கீழே ஒரு போடுற டியூப் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அப்பவே வெறும் 4 வீடு தான் இருந்திருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இந்த தெருவுல வெறும் 4 வீடு தான் இருக்குன்னா அவங்க அப்பவே 20 வீடுக்குள்ள அந்த டியூப் போட்டு வச்சிருக்கானுங்க ஃபியூச்சரை பிளான் பண்ணி. புரியுதா? ஃபியூச்சரை பிளான் பண்ணி. சோ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அந்த ரோட எடுக்கவே தேவையில்லை. தோண்டி எடுத்து மறுபடியும் டியூப் அரேஞ்ச் பண்றதோ கரண்ட் தேவையே இல்லை. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா 4 வீடா இருக்காது, கடைசியில ஒரு நாள் 40 வீடா மாறும் ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு. எல்லாமே நாங்க ப்ராப்பர் ஷெட்யூலா இப்ப போடுறதுமே நாங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை இப்ப பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து பேப்பர் டாக்குமெண்டேஷன் ஒன்னொன்னு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி இன்னைக்கு டெம்பரரியா மூடுறனா கிடையாது. ஃபியூச்சரை பத்தின ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சு அந்த இது பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த சிக்னல் தோண்டிட்டு இந்த டெண்டரை போடுறது அதுல ஒரு 30% 40% கமிஷன் எடுக்கிறதுலாம் இல்ல. இந்த பேட்ச் ஒர்க்லாம் இல்ல, டைரக்ட் ஒர்க். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா ஒருவேளை அந்த ரோடு 8 வருஷத்துல டேமேஜ் ஆகுதுன்னா யார் 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் ரோடு போட்டா அந்த கான்ட்ராக்டர் போய் அவனோட கேன்சல் பண்ணு, அவன் இனிமே ரோடே போடக்கூடாது.
ஃபியூச்சர்ல ஒருவேளை அப்போதைக்கு பிளாக் லிஸ்ட் ஆக்கிடுவாங்க. ஆமா பிளாக் லிஸ்ட் ஆயிடுவாங்க. சோ அந்த அவங்க அடுத்த ப்ராசஸே போக முடியாது. சோ இதுக்கு பயந்துகிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரோட போட்டு அந்த அவங்களோட ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, இவங்க வந்து சின்னமா கூட ரூல்ஸ் பிரேக் பண்ணவே மாட்டாங்க ஒரு சின்ன விஷயத்துல கூட. சோ அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா டெவலப். என்ன எக்ஸாம்பிளோட சொல்லுங்க ப்ரோ. எக்ஸாம்பிளோட, ஏன்னா அந்த சின்ன விஷயத்துல கூட சொல்றீங்களா, அது கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்ம இந்தியன் சிட்டிசன் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எங்க காலேஜுக்கு நான் போறேன். போகிற வழியில பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நான் போயிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ கூட கவர் பண்ணி நான் யூடியூப்ல ஷார்ட்ஸா போட்டிருப்பேன். அது கூட உங்களுக்கு அந்த இதுல ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒண்ணுமே இல்லைங்க, அந்த படிக்கட்டுல இறங்கி வரும்போது ஒரு கீழே நடந்து வர பாதையில இவ்வளவு பெரிய பேட்ச் ஒர்க், இவ்வளவு பெருசுதான் ஓகேவா, லைட்டா பேந்து இருக்கு, கீழே உள்ள தர வந்து தார் எடுத்து இருக்கு, சுத்தி அந்த விஎல்சி பிளேயர் மாதிரி செட் பண்ணி அந்த ஒயர் எல்லாம் சுத்திட்டு அந்த தாரை வந்து உருக்கி அந்த கிட்டத்தட்ட கையில உள்ள அந்த பிளேம் இதை வச்சுதான் உருக்கி அங்க ஒட்டுறதுக்கே இது எல்லா செக்யூரிட்டி ப்ராசஸும் பண்ணிட்டு அந்த இதை ஒட்டிட்டு அப்புறம் போறாங்க. நீங்க லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ அனுப்பியிருப்பீங்க, நடு ரோட்ல எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருப்பாங்க ஊர்ல. ஓகே போ வண்டி இங்கிட்டு போ. சோ பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்போ ஒரு சின்ன ஒர்க்குக்கே அந்த ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை முடிப்பானுங்க. சோ அத சொல்ல வரேன் அதுக்காக. சோ நீங்க அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க, நான் இந்த வீடியோ ப்ளே பண்றேன். நான் அந்த வீடியோ வச்சிருக்கேன். ஏன்னா லண்டன் வந்த புதுசுல நான் நோட் பண்ண அந்த விஷயம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் இதை வந்து எக்ஸாக்டா சொல்றேன், நான் எங்க ஊர் தானே அதனால சொல்லலாம். காரைக்குடியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் போட்டுருப்பாங்க bro. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் தோட்டம் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி எந்த ரோடுமே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல விழுந்து கம்பி எல்லாம் இங்க எல்லாம் இறங்கி அந்த மாதிரி பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் போடுறதுக்கு முன்னாடி, காரைக்குடி ஃபுல்லா ட்ரைனேஜ் சிஸ்டம் போடுறதுக்கு முன்னாடி அந்த டேப்பு கூட ஒட்டல ப்ரோ. பேசிக் அந்த டேப்பு கூட யாருமே ஒட்டல, யாருமே இது பண்ணல. சோ அதுல போய் உள்ள விழுந்து கம்பி எல்லாம் ஏறிடுச்சு. அங்கிட்டு அவனுக்கு பாத்தீங்கன்னா நான் யாரையும் மென்ஷன் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு ஹியூமன் சேஃப்டி இல்ல. இங்க பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கனால ஹியூமனுக்கு வேல்யூ இல்ல. இன்னொன்னு என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதே இல்ல ப்ரோ. இப்போ அதுக்கு அந்த இது சொன்னேன், சின்ன பேட்ச் ஒர்க்குக்கு இவன் என்ன பண்றான்னா அந்த கரெக்டா அந்த ப்ராசஸ் பண்ணி யாரும் இவனுக்குள்ள வரக்கூடாது, நான் இதை முடிச்சுட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போவேன், அது வரைக்கும் இங்க வரக்கூடாதுன்ற எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறேன். இங்க ஒருத்தன் அங்க அவ்வளவு பெரிய குழி தோண்டியும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, போங்க கிராஸ் பண்ணி போங்க அப்படின்ற அந்த நல்ல இந்தியன் இது அந்நியன் சொல்லுவாரு. அது ஒரு வேர்டு, அது என்ன அலட்சியம். சோ அந்த அலட்சியம் வந்து தாங்கிக்கிறவே முடியாது. நான் பாத்துட்டீங்க, என்னப்பா இது நம்ம ரூல்ஸ்ல இருக்கா இல்லையா, இது நீ கவனிக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு இது நடந்துட்டு இருக்கு ப்ரோ. சோ இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன் ப்ரோ, ஆனா இன்னொரு விஷயம் ப்ரோ, இப்ப நீங்க சொல்றது ஓகே, ஆனா இன்கேஸ் அவங்க சேஃப்டி ஃபாலோ பண்ணலனா அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அத சொல்லுங்க. இப்போ சேஃப்டி ஃபாலோ பண்ணலனா என்ன பண்ணுவாங்க? இப்போ என்னன்னா இத சொல்லிருங்க ஃபர்ஸ்ட், அப்பதான் ஓகே. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு ஆளும் சேஃப்டியை மிஸ் பண்ணதே கிடையாது. நான் ஒரு ஆள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது, நடந்ததே கிடையாது அப்படி ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு விஷயம். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அங்க வந்து அப்பா நானும் தான் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு வாட்டர் கேன் கிடக்கு. அதை வந்து ஒரு முதியவர், அங்க உள்ள பிரிட்டிஷ்காரர் தான், அது வந்து நம்ம வீடு கிடையாது, நம்ம தெரு கிடையாது, எதுவுமே இல்ல. அவர் பஸ் ஸ்டாப்ல கிராஸ் பண்ணி போறவரு அந்த வாட்டர் கேன் எடுத்து போட்டுட்டு எங்களை மறைச்சு பாத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, என்னன்னா நாங்க போட்டுட்டோம் அந்த இடத்துல வந்து நாங்க அதை போடவே இல்லை. ஏன்னா பேசிக்கா நான் குப்பையே போட மாட்டேன்ற மாதிரிலாம் நான் பேசியிருப்பேன் எப்பவுமே. சோ ஒரு நம்ம ஊரை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபாலோ பண்ற ரூல்ஸ் இருக்குல்ல, அது வந்து இவங்களை அடிச்சுக்கிறவே முடியாது ப்ரோ. சிம்பிளா சொல்ல போனா இந்த ஓட்டு போடுறதுக்கு மையே வைக்க மாட்டாங்க. அது வந்து சந்தேகப்படுற மாதிரி. இவங்க எல்லாரும் லாயல்ட்டியா பயங்கரமா இருப்பாங்க. இவங்க வந்து சந்தேகப்படக்கூடாதுன்னு நாங்க மையே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓட்டு போடுறதுக்கு. சோ அந்த விஷயத்துல கேட்கும் போது எனக்கே புல்லரிக்கும், நடக்குதுன்ற மாதிரி. சோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த வெள்ளக்காரா அங்க ரூல் இங்க நம்மள ரூல் பண்ணும்போது இந்த டிசிப்ளின்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போயிட்டான். அவன் அங்க மட்டும் சொல்லி கொடுத்திருக்கான். இல்ல அந்த டிசிப்ளின் எல்லாம் சொல்லி கொடுத்ததுதான், எல்லாமே அலட்சியம் தானே. என்னன்னா ஒரு 40-50-60 வருஷத்துக்கு முன்னாடி, 75 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படியே நம்ம வச்சிருக்கோம். அப்டேட் பண்ணல. இவனுங்க இன்னும் அப்டேட் பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஒரு அணுவை செஞ்சாலும், ஆமா ஒரு அணுவை செஞ்சாலும் இங்க வந்து டாக்குமெண்டேஷன் இருக்கும். இதுக்குள்ள டாக்குமெண்ட் இந்த நட்டு கலண்டர் இருக்கா, அந்த இருக்கு, இதுக்குள்ள இந்த பேப்பர் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. சோ இத ஃபாலோ பண்றதா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமா நான் வந்து ஃபீல் பண்றேன். நீங்க நான் அந்த வீடியோமே ரெக்கார்ட் பண்ணேன் நைட் போய் ஃபுல்லா. எவன் இங்க ரோடு போட்டிருக்கான். ஒரு நாள் நைட் தான் ப்ரோ, நைட் ஒர்க் நடக்கும். நைட்டா ரோட போட்டு முடிச்சிருவாங்க. முடிச்சாச்சு போங்க அப்படின்னு. இதெல்லாம் டே என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு. அது ஒரு இங்க உண்மையிலே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இவங்க அடிச்சுக்கிறவே முடியாது. அது நல்ல விஷயம். ஆமா,
இன் கேஸ் ப்ரோ ஃபாலோ பண்ணலனா கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த முதியவர் இல்ல யாருமே இல்லனா நான் எடுத்து போறேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு, சரிங்க முதியவருக்கு என்ன வயசா இருக்கும்? 70 பிளஸ் இருக்குமா 80 பிளஸ் இருக்குமா? 80 பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 80 பிளஸ். சோ 80 பிளஸ் ஆளே வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனா இங்க யங்ஸ்டர்ஸ் நம்ம இப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல யங்ஸ்டர்ஸ் ஆன கண்ட்ரி வந்து யாருன்னா இந்தியா தான் இப்போதைக்கு. சோ அப்படிப்பட்ட நாடை வந்து நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணலாம், எப்படி ஃபாலோ பண்ணலாம், எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம்? இப்ப இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வரோமே, என்னைக்கு ஒண்ணு டெவலப்ட் ஆகணும்ல. வயசான ஆளுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்மள மாதிரி இருக்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா மட்டும் தான் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அவர் ஒரு லுக் விட்டான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, தாத்தா வர அந்த தாத்தா தான் இந்தியன் தாத்தா என்ன ப்ரோ, அந்த தாத்தா பாத்தீங்களா சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. சோ அதுதான் நம்ம எல்லாரையும் குறை சொல்லல ப்ரோ. இப்ப இங்க நம்ம வந்து குறை சொல்றதுக்கு இது வரல. இந்த வீடியோ நம்ம பண்றது வந்து சோ நம்ம ரோடு யாருனால போட முடியலன்னு சொல்லி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரோடு போடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஒரு பெட்டிஷன் அனுப்பிச்சா 1 or 2 monthல கிடைக்க ரோடு போவோம், போட்டோஸ் எடுத்து நீங்க அனுப்பணும். அது ப்ராப்பரான சேனலை ஃபாலோ பண்ணணும். அந்த சேனலை நீங்க வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா லீகல் சப்போர்ட் கிடைக்கும் சொல்லிட்டு அதுக்காக நம்ம பண்றோம். சோ நம்ம இப்ப வந்து லண்டன்லாம் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பார்க்கறதோட இந்தியாவும் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லிட்டு மத்த நாடுலாம் பார்க்கணும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னா ப்ரோ இன்னொன்னு என்னன்னா ப்ரோ பேசிக்கா சொல்றது என்ன அப்படி சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, இது வந்து இவங்க தான் ஃபாலோ பண்றாங்க, இவங்க தான் கரெக்டா இருக்காங்கன்னு கிடையாது. ஒரு சிம்பிள் லாஜிக்கல் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். இது பண்ண போறோம்னா இதை பண்றோம், அவ்வளவுதான். இதை ஃபாலோ பண்றதுனால நம்ம பொருளாதார வீழ்ச்சி ஆகுறதோ இல்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறதோ கிடையவே கிடையாது. சோ வந்து இது பேசிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கே அலட்சியம். ஏன்னா அந்த கான்ட்ராக்டர்ல இருந்து அந்த இதுல இருந்து அவங்களே வாங்கி கொடுத்துக்க மாட்டாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ல இருந்து சேஃப்டி இதுல இருந்து அந்த இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க, வெளியில மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்டே மானிட்டர் பண்றாங்க. ஆமா இங்க உள்ளதும் ஒரு பிரைவேட் தான் பண்றாங்கன்னு வைங்களேன் இந்த கான்ட்ராக்ட் எடுத்தா. ஆனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனி இருக்கவே முடியாது. நீங்க இந்த ரூல்ஸ் ஏன்னா வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டர்ஸோட வேலையே வந்து எங்கேயாவது தப்பு நடக்குதா அதை எப்படா கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கறது அவங்களோட வேலை. இங்கேயும் ஒரு சில ரோட்லாம் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கும், அதெல்லாம் போட்டோ எடுத்து போட்டு இந்த பாத்தீங்களா இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ அவங்க பண்றதுக்கு முன்னாடியே இங்க உள்ள கவுன்சில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் போறதுக்கு முன்னாடி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணி ஓகே எல்லா ரோடு கரெக்டா இருக்கு, இங்க எதுவும் சின்ன டேமேஜ் இல்ல, அங்க இருக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பார்த்து வச்சிருப்பாங்க. அவங்களோட வேலையா தானே சொல்லப்போனா அது அவங்க வேலையா தானே அப்படிங்கறது. இப்ப நீங்க இருக்குது வந்து சிட்டியா இல்ல வில்லேஜா ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ இது வந்து சிட்டி தான் கிட்டத்தட்ட. என்னன்னா லண்டன் வந்து Zone 1, நீங்க இந்த மெயின் பிளேசஸ் எல்லாம் பாக்குறீங்களா, பிரிட்ஜ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து Zone 1, அடுத்து Zone 2, அடுத்து Zone 3 அப்படிங்கிற மாதிரி ரவுண்டா பிரிச்சிருப்பாங்க. நாங்க வந்து Zone 3ல இருக்கிறோம். Zone 3 வரும்போதே கொஞ்சம் Zone 3, Zone 4, Zone 5 வரைக்கும் இருக்கு. 5 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அவுட்டர், அதுக்கப்புறம் லண்டனை விட்டு அவுட்டர் போயிடும் எல்லாமே. இதுவுமே கிட்டத்தட்ட அவுட்டர் மாதிரி தான். இங்க இருந்து நான் மெயின் லண்டனுக்குள்ள போறதுக்கு 1 hour ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு Zone 3ல தான் இருக்கணுங்களே. அதுக்காக அதெல்லாம் இல்ல. இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, இன்னுமே நீங்க இங்க உள்ள கிராமப்புறங்கள் இருக்கும்ல ஏரியாலாம், இதெல்லாம் வில்லேஜ் சைடுப்பா அப்படின்னு நீங்க நம்பவே மாட்டீங்க. ஹாலிவுட் மூவி தான். அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அந்த நம்ம வந்து கம்ப்யூட்டர் டிஸ்பிளேல எல்லாம் வந்து வால்பேப்பர் வச்சிருப்போம்ல, ஏதாவது மரம் செடி கொடி வச்சு லைட்டா ரோடு போய் பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு இதுமே எந்த ஒரு டேமேஜோ எதுவுமே நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு சின்ன சாக்லேட் பேப்பர் கீழே போட கூட மனசே வராது. சோ அதனாலதான் நான் வந்து பேசிக்கா அதுல ஒரு வீடியோல எல்லாம் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, எனக்கு நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க தான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி குப்பை போடக்கூடாது, வெளியில உள்ள பொருட்களை வந்து சோசியல வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதால நமக்கு சொல்லி கொடுத்தது. அதை ஃபாலோ பண்ணாத காரணம் நம்ம வீட்லயும் சொல்லி கொடுக்காததான் காரணம். இப்ப எங்க அம்மா வந்து டீச்சர், அதனால என்னமோ எங்க வீட்டுல இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப பேசிக்கா என்ன நடக்கும்னா, 5th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போதெல்லாம் எங்க ஸ்கூல்ல வந்து என்ன நடக்கும்னா, ஸ்கூல் முடிஞ்ச உடனே கிளாஸ் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. கிளாஸ்ல என்னென்ன குப்பை இருக்கோ அம்பட்டி குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. வீட்டுக்கு போற அவசரத்துல எல்லா குப்பையும் எடுத்து போட்டுட்டு நாங்க கிளம்பிடுவோம். இது நாள் கணக்குல ஆயி நாங்க வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடைசி 5 நிமிஷத்துல நம்ம உட்கார வச்சிருவாங்க, நம்ம குப்பையே போட வேணாம்னு யாருமே குப்பை போட மாட்டாங்க. சோ அதெல்லாம் பேக்குள்ளே இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த ரூல்ஸ் எனக்கு ஃபாலோ ஆகி நான் இங்க போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாக்லேட் பிரியர்னு வச்சுக்கிறீங்களே. சோ வந்து நான் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் அதுன்னு பேக்ல போட்டிருப்பேன். வீட்டுக்கு வரும்போது மொத்த குப்பையும் என் பேக்ல தான் இருக்கும். நான் எங்கேயும் தூக்கி வீசுறதெல்லாம் கிடையாது. வீட்டுல வந்து குப்பை தொட்டியில போடுவேன். சோ இதை நான் பேசிக்கா எனக்கு உளவியலாவே ஃபாலோ பண்ண வச்சுட்டாங்க. அத சொல்ல வர்றேன். இது மாதிரி நம்ம ஊர்ல எல்லாமே ஆனா ஆமா இது வந்து ஒரு என்னோட ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை நம்ம ஊர்ல சொல்லித்தான் தர்றாங்க. ஆனா ஃபாலோ பண்றது இல்ல யாருமே. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் பெரிய ஆயிட்டேன்,
இனிமே அப்படின்ற மாதிரி. சோ அது ஃபாலோ பண்ணணும், டீச் பண்றதுக்கு. இப்போ நம்மள மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா அது ஒரு 4-5 பேருக்கு போய் சேருதுன்னா ஓகே செம்ம. நீங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தி சொல்றீங்கன்னா ஓகே. ஏன்னா இப்போ எப்படி போய் யங்ஸ்டர்ஸ் போய் அணுகிறது பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா தான் இருக்கு. சோ அணுகும் போது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போது அவங்க அதை யதார்த்தமா ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கெத்தான ஒரு விஷயம் இருக்கு, இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டான விஷயம் இருக்கு, இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படி பார்க்கும்போது உங்களோட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஒரு சில விஷயங்கள்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, இந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்க, ஓகே வியூஸ் வந்து நிறைய போயிருக்காதோ ஏன்னா வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்றாரு அப்படின்னா பார்க்க வாய்ப்பு இல்லையேன்னு பார்த்தா எல்லாமே பயங்கர வியூஸ் போயிருக்கும். சோ அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும். பரவாயில்லப்பா, இப்ப இத்தனை பேர் இதை வந்து வாட்ச் பண்றாங்க, இத்தனை பேர் வாட்ச் பண்ணாங்கன்னா இத்தனை பேர் வாழ்க்கையில போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இத்தனை பேர் மாறுவாங்க அப்படின்னு. சோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும். இதுல வேற ஒரு டவுட் இருக்கு, நான் அதுக்கு அடுத்து வரேன், நீங்க முடிச்சிருங்க. அதான் ப்ரோ, இப்ப வந்து நம்ம வந்து நம்மளோட நாடு வந்து எல்லா லாஸும் இருக்கு. இப்ப யாரோ ஒருத்த கரப்ஷன் ஆயிட்டானா அவனு மேல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா ப்ராப்பரான அத்தாரிட்டியா அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அவன் ஜெயிலுக்கு போவாங்க. சோ இதெல்லாமே ப்ராப்பரான லாஸ் இருக்கு. ஆனா இங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கேட்டா நீ பேசுற இல்லடா, நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுறான்னு. நம்ம இந்தியனோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், இந்தியன் லா சிஸ்டம்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்படுறவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், விக்டிம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்கேஸ் யாராவது ஒருத்தர் வந்து அஃபெக்ட் ஆயிட்டாருன்னா விக்டிம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சோ நான் நார்மலா வீடியோஸ் எல்லாம் போடும்போது எனக்கும் ப்ரோ நிறைய பேர் வீடியோஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ அந்த விக்டிம்காக நீங்க அட்வொகேட் ஆகலாம்ல, அந்த விக்டிம்காக இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. நார்மலா நம்மளோட இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விக்டிம் ஏதாவது அஃபெக்ட் ஒரு ஆளு, சோ ஒரு போலீஸ் வந்து ஒரு பர்சன் அடிச்சிட்டாரு, சோ அந்த போலீஸ் மேல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணானா அந்த அடிவாங்கினார் பத்தி விக்டிம் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு சார்பா வந்து கவர்மெண்ட் அட்வொகேட் வருவாங்க. இப்ப நான் வந்து சோசியல் மீடியால அவரை பத்தி போடுறதுனால கமெண்ட்ஸ்ல சொல்ற மாதிரி நாங்க போயிட்டு இவருக்கு நான் தான் அட்வொகேட்னு சொன்னா போயா வெளிலன்னு சொல்றோம் போட்டு. சரிங்களா, இதெல்லாமே நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. சரிங்களா, சோ விக்டிம்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க கிரிமினல் கேஸ்ல நான் சொல்றேன், அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து போலீஸ் கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கி அந்த விக்டிம்க்கு ஃபேவரா வந்து கோர்ட்ல ஆர்கியூ பண்ணுவாங்க. சோ இது ஒண்ணு ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி ஒரு இண்டிவிஜுவல் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா, சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, சோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்து போலீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ கோர்ட்டும் பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு சொல்றதை கேட்பாங்க, நல்லாவும் கேட்பாங்க. சரிங்களா, ஒரு இண்டிவிஜுவல் கேட்கறதோட இவங்க சொல்றது கேட்பாங்க. சோ விக்டிம் ஃபேவரா வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளா லிசன் பண்ணுவாங்க. இவங்களோட பொறுப்பு வந்து இவங்க எல்லாம் என்ன அஃபெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல் எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கோர்ட்ல கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு பனிஷ்மெண்ட், தப்பு பண்ணவருக்கு. சோ இதுதான் ஜுடிஷியல் சிஸ்டம் ஒர்க் ஆகும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நியூஸ் வரும், வீடியோ போடுவேன். வீடியோ போடும் போது யாரும் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. நீ என்ன வீடியோ போட்டு இருக்க, சில பேர் நீங்க என்ன ப்ரோ வீடியோ போட்டு இருக்கீங்க போய் இது பண்ண, அது அவங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப நான் அங்க போயிட்டு அவர் வந்து அந்த விக்டிம் வந்து என்ன நம்பணும், என்கிட்ட அவகாலத்தை கொடுக்கணும், நிறைய விஷயம் இருக்கு. அங்க போயிட்டு நீ யாரான்னு நீங்க யாருன்னு கேட்டானா ரொம்ப ஒரு இதுவாயிரும் ப்ரோ. அதெல்லாம் இப்ப பேசுறது வந்து நான் பேசுறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்க லீகலா இப்படி போகணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு லீகல் சப்போர்ட் கொடுக்குறேன். சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது. இது நான் ஏன் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னா, இப்ப ஒருத்தவங்கள ஒரு கடமையை செய்ய சொன்னா அவன் நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறான், நம்மளதான் கேக்குறான் தவிர அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பேசிக்கா அதுதான். சரிங்களா, இப்ப உனக்கு ஒரு உங்க தெருவுல வந்து ரோடு போடலன்னா நீ ஏன் போடலான்னு சொல்றேன், நீ வந்து போட்டு கொடுன்றாங்க. அது வேற டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ சோ உனக்கு ஒரு ரோடு, அந்த ரோடுனால நீ பெனிஃபிட் ஆக போற, எண்ட் ஆஃப் த டே உங்க மக்கள் பெனிஃபிட் ஆக போற. உங்க மக்கள்னா அந்த சரௌண்டிங்ஸ், நான் பிரிச்சு பேசல. எண்ட் ஆஃப் த டே நீங்க பெனிஃபிட் ஆக போறீங்க, அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணலாமே. நான் தான் ப்ரொசீஜர் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணுங்க. இன்கேஸ் இவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா நம்ம கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். அதை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அட்வைட் கான்டாக்ட் பண்ண சொல்லியாச்சு, எல்லா வீடியோவும் சொல்லியாச்சு. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். இதுதான் ப்ராசஸ் ப்ரோ. சோ எல்லாருமே வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டாவே, இன்கேஸ் எவன கரப்ஷன் அப்புறம் ஏஇல எல்லா ஏஐ நான் சொல்லல, சில ஏஐஸ் எல்லாம் வாங்குறாங்க, அவங்கள பாத்தீங்கன்னா கரப்ஷன் அந்த விஜிலன்ஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே ஃப்ரெஷ்ஷா வந்து நல்ல ஜென்யூனான பர்சன்ஸ் தான் வருவாங்க. நம்ம சொசைட்டியை சேஞ்ச் ஆகும். யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா, பப்ளிக் பார்ட்டிசிபேஷனே இல்லனா என்ன ப்ரோ சேஞ்ச் ஆகும்? ஓகே, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரோட் மேட்டர்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பேப்பர்லாம் போட்டு எழுதணும் ப்ரோ, எதுவும் கேட்கணுமா? ஓகே, அப்படியா? ஓகே ஓகே. அதனால ப்ரிப்பேரா மக்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், ப்ரிப்பேரா வரணும்ல, அதுக்காக எல்லாமே ப்ரிப்பேரா பண்ணியாச்சு. கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு ஒரு டவுட் ப்ரோ, என்னன்னா நான் கேக்குற கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாமரனா நார்மல் பர்சனா பாக்கும்போது உள்ளதுல இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு டேட்டா தேவைப்படுது. என்ன டேட்டா தேவைப்படுது அப்படின்னா,
ரோடு போடுறதை தாண்டி இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, இல்ல ஒரு கவர்மெண்ட் பில்டிங் ஒண்ணு நடக்குது, இல்ல ஒரு டேங்க் வைக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு பெரிய பில்டிங் வந்து மெயின்டைன் பண்றாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் பில்டிங்க்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு கவர்மெண்ட் வழியா ஒரு வேலை நடக்குது அப்படின்னா இதுக்கு வந்து யாரு பண்ணா, யார் எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குனாங்க, எவ்வளவுக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் எடுக்கணும்னு வைங்களேன், அது ஆன்லைன்ல எடுக்க முடியுமா, பார்க்க முடியுமா பொதுமக்களாகி நம்ம? இப்போதைக்கு வரைக்கும் ஆன்லைன்ல வரல. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆன்லைன்ல எடுத்துலாம். நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிருப்போம் உங்ககிட்ட, ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன், ஜஸ்ட் நீங்க வந்து கோர்ட் ஃபீ வந்து 10 ரூபா ஸ்டாம்ப் தான், அதை நீங்க ஒட்டினீங்கன்னா 30 டேஸ்க்குள்ள கவர்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ராப்பரான ரிப்ளை வரும். நீங்க ப்ராப்பரான கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா சோ அதை வச்சு நீங்க எல்லா டீடைல், நீங்க என்னென்ன கேக்குற டீடைல்ஸோ அந்த கேக்குற டீடைல்ஸ் எல்லாமே ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலமா நம்ம எடுக்க முடியும். ஒரு அக்சஸ் இருக்கு. ஓகே, கவர்மெண்டோட டாக்குமெண்ட் நம்ம ரைட் டு இன்ஃபர்மேஷன். அதுக்கு ஒரு ஆக்ட் ஒரு தடவை சொல்லுங்க கிளியரா. ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ப்ரோ, சரிங்களா? 2005ல வந்த ஆக்ட் இது. இந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒரு ரெக்கார்டு இருக்கு. இப்போ உங்க தெருவுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு காசு பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரோடு போட்டிருக்காங்க சொல்லிட்டு இது எல்லா டீடைலுமே வந்து அந்த கன்சர்ன் பர்சன் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணாருன்னா, கவர்மெண்ட் கிட்ட சென்ட் பண்ணானா அந்த டீடைல் ஆன்லைன்ல இல்ல. இப்போதைக்கு இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரில, அதனால இப்போதைக்கு ஆன்லைன்ல கிடையாது. முன்னாடி இந்த 2005 வந்த ஆக்ட் தானே, இனிமே தான் ஆன்லைன் ஆக்குவாங்க, ஃபியூச்சர்ல ஆன்லைன் ஆக்கிடுவாங்க. இப்பதான் கோர்ட் சிஸ்டம் எல்லாமே ஆன்லைன் ஆக்கிட்டு இருக்காங்க, சரிங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா ஆக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல ஆக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகே 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 ஓகே. சோ வந்து இந்த நம்ம இந்த ஸ்டாம்ப் குத்தி நம்ம இந்த ரைட் டு வர்க்ல கேக்குறோம் அப்படினா வந்து கோர்ட் ஸ்டாம்பே போதும் ப்ரோ, குத்துறதுக்கு எல்லாம் தேவை இல்ல, நீங்க ஒட்டிட்டா போதும். ஓகே 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 ஓகே. இல்ல அந்த மாதிரி சொல்லுங்க. ஓகே. சோ வந்து அது கேட்டோம்னா நம்மளுக்கான அந்த ரிசல்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க கவர்மெண்ட் வழியாவே. லெட்டர் சென்ட் பண்ணனும். நீங்க லெட்டர் சென்ட் பண்ணினா லெட்டர் மூலமா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. சூப்பர் சூப்பர். இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ஓகே ஓகே டன் பிரதர். ஓகே, அடுத்த क्वेश्चन. ஓகேவா? ஏன்னா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் நான் வச்சு பார்க்கும்போது நிறைய கொள்ளை இந்த மாதிரிலாம் நடக்குது. பேசிக்கா நியூஸ் சேனல்ல சொல்லும் போதே என்ன சொல்றாங்கன்னா, பிரபல ரவுடி கொல்லப்பட்டார், இல்ல பிரபல ரவுடியாக இருந்து வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா படத்துல யார் தெரியுமா இவ்வளவு பெரிய வில்லன், இவர் யார் தெரியுமா இவ்வளவு பெரிய ஹீரோ, இவர் அப்படின்ற ஒரு மென்ஷனை வந்து ஒரு நியூஸ் சேனல்ல சொல்லும் போது எனக்கு தோணும், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பிரபல ரவுடின் பேரு வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஏரியால இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஏன் அதை விட்டு வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு பிரதர். அது கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. சோ ப்ரோ, இப்ப பிரபல ரவுடின்னு யார சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ நிறைய கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகும் அவங்க மேல நிறைய கேசஸ் தான் ரிஜிஸ்டர் ஆகும். ஆனா அவங்களுக்கு அகேன்ஸ்டா யாருமே எவிடன்ஸ் போயிட்டு கோர்ட்ல சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு எவிடன்ஸா ப்ராப்பரா வந்து போலீஸ் கலெக்ட் பண்ணி அவங்க கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணிருந்தானா அவங்க ஜெயில இருப்பாங்க, அவங்க வெளியில இருக்க மாட்டாங்க. சோ கோர்ட்டுக்கு வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் இல்லைன்னா அது பண்ண முடியாது, சரிங்களா? சோ அந்த எவிடன்ஸுக்கு வந்து நம்ம இப்ப இன்கேஸ் வந்து நீங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க ஐ விட்னஸ்னா நீங்க போய் சொன்னாதான் அது கோர்ட்ல ப்ரூவ் ஆகும். நீங்க போய் சொல்லலனா ஓகே. சோ அந்த பிரபல ரவுடின்னு சொல்லும் போது எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணணும். அந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணக்கூடாது. போலீஸ் வந்து அந்த விட்னஸ் உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் கொடுத்தா மட்டும் தான் நீங்க கோர்ட்ல போய் சொல்லுவீங்க. கோர்ட்ல போய் சொன்னாதான் அவருக்கு ஜெயில தண்டனை கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன் வெளியில இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவங்க மேல ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ணாம இருக்கறனாலதான் எவிடன்ஸ் வெளியில இருக்காங்க. சோ மீண்டும் 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 அந்த எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ண ப்ரோ. இப்பெல்லாம் வந்து ஆர்கனைஸ்ட் கிரைம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பிரதர். கிரைம் வேற, ஆர்கனைஸ்ட் கிரைம் வேற. ஆர்கனைஸ்ட் கிரைம்னா நீங்க அந்த எவிடன்ஸே ஒரு எவிடன்ஸ் இல்லாம ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா, அதுவே ஒரு ப்ரொஃபஷனலா வச்சுட்டு பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல இப்ப நிறைய சினிமால எல்லாம் காட்டியிருப்பாங்களே ப்ரோ உங்களுக்கு. இப்ப தனி ஒருவன் எல்லாம் பாத்திருக்கீங்களா? தனி ஒருவன், அதுல சித்தார்த்த அபிமன்யுன்னு ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்காங்கல்ல. சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து இங்க வந்து போலீஸ்க்கு வந்து நிறைய போலீஸ் இருந்தா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நம்ம இதுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஆள் எண்ணிக்கை கம்மி. சோ ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு குற்றவாளியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் அவர் வேலை இல்ல. யாரா விஐபி வந்தானா பந்தோபஸ்த் பண்றது, அவருக்கு நிறைய வேலை இருக்கனால அவரோட வேலையை வந்து ஒரு நீங்க எத்தனை அவர் ஒர்க் பண்ணுவீங்க நார்மலா? ஒரு 8 hours. சோ நார்மலா 8 hours மேக்ஸிமம் ஒரு மனுஷனால 8 hours வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அவனால ஒர்க் பண்ண முடியாது. சோ மைண்ட் மென்டாலிட்டி எல்லாமே இதாயிடும். ஆனா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்டன் ஆஃப் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த டைம் இந்த டைமுக்கு உள்ளதான் வரணும், இந்த டைமுக்குள்ள தான் போகணும்னு ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல. சோ அங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப லண்டன்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரெகுலர் டைம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க எப்ப வேலை வந்தாலுமே எமர்ஜென்சில நைட் இந்த டைம்ல நம்ம இப்ப இங்க நான் வந்து ஒரு 11:30 12 மணிக்கு நான் இப்ப பண்ற நைட்டு. சோ இந்த டைம்லயே அவங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டாலும் அவங்க எஞ்சி போகணும்.
ஓ ஓகே. சோ அப்ப மைண்ட் பிரஷர் வந்துரும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருவீங்க நீங்க. ஓகே. சோ நீங்க கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் இல்லாம, ப்ராப்பரான ஹெல்த் லைஃப் ஸ்டைல் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. சோ அதனால ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு இது எல்லாமே நான் சொல்றது. சோ அந்த பிரபல ரவுடிக்கு வந்து அகைன்ஸ்டா வந்து எவிடன்ஸ் எல்லாம் நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாவே கண்டிப்பா அவன் ஜெயில தான் இருப்பாங்க. சோ நீங்க உங்களுக்கு தெரியுது வந்து பாத்தீங்கன்னா 2-3 பிரபல ரவுடி தான் தெரியும். சோ தெரியாம ஒரு நிறைய ரவுடிங்க எல்லாம் வந்து ஜெயில இருப்பாங்க. ஏன்னா அந்த நியூஸ் எல்லாம் பெருசா காட்ட மாட்டாங்க. நியூஸ பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவா எது போட்டா நியூஸ் போகும், எது ஃபேவரபிள் எது நான் ஃபேவரபிள் இருக்கு. அவங்களுக்கு அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, அதுலயும் கரப்ஷன் எல்லாம் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி விஷயம் தான் ஜெனரல் பப்ளிக் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவன் மேல அகைன்ஸ்டா ஒரு எவிடன்ஸ் இருந்தாவே கண்டிப்பா ஜெயில, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே ஜெயில போவான் ப்ரோ. நிறைய கேசஸ் தான் நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப ரீசெண்டா செந்தில் பாலாஜி அவர் ஜெயில தான் இருக்காரு. ஹோட்டல் சரவண பவன் ஓனர்ல இருந்தாரு தெரியுமா? அவரு கடைசி காலத்துல ஜெயில தான் போய் இருந்தாரு. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு எவிடன்ஸ் கோர்ட்ல சொன்னாவே கண்டிப்பா போவாங்க ப்ரோ. நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து என்னன்னா கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கலி தான், எமோஷனலி எந்த ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. சோ லாஜிக்கலி ப்ரூவனா டாக்குமெண்டேஷன் அந்த பேப்பர் கண்டிப்பா வந்து எமோஷனலா ப்ரோ ஹாபிச்சுவல் அஃபெண்டர் இருக்காங்கல்ல, ஹாபிச்சுவல் அஃபெண்டர் அவங்களே அகைன்ஸ்டா எடுப்பாங்க, எப்ப எடுப்பாங்க. அது கோர்ட் ஆஃப் லா பொறுத்த வரைக்கும் எடுப்பாங்க. ஆனா அதுக்கும் கொஞ்சம் எவிடன்ஸ் இருக்கணும், ப்ராப்பரா ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் இருக்கணும். இப்ப மனிதன் படம் பாத்தீங்களா ப்ரோ? மனிதன் படம் பார்க்கும்போது அதுல ஜட்ஜி கேரக்டர் வந்து பக்காவா சொல்லிட்டு இருப்பாரு, எவ்வளவு கேசஸ் வந்தாலும் இவன் தான் கிரைம் பண்ணான்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு பேப்பரும் இல்லையே, ஒரு எவிடன்ஸும் இல்லையே சப்போர்ட்டிவா. ஒரு எவிடன்ஸ் இருந்தா தானே நான் அவனை சப்போர்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். இப்ப நான் தப்பா தீர்ப்பு கொடுத்தேன்னா என் மேலேயே அவன் கேஸ் ஃபைல் பண்ணலாம்ல. இப்ப ஏதாவது ஒரு அடிப்படையில அவன மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணனும்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும், ஏதாவது எவிடன்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லாத போது அந்த படத்துல கிளியரா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வழக்குல இவன் உள்ள போறான்னு சொல்லிட்டு அந்த கடைசி நேரத்துல கிளைமேக்ஸ்ல சூப்பரா சொல்லுவாங்க. அது சினிமா, அது சினிமா, இது ரியல் லைஃப். ஓகே 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 ஓகே. இல்ல நாட்டுல போலீஸ்க்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும், பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்க கூடாது. சோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து அரெஸ்ட் பண்ணி கன்விக்ட் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்கணும், என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் நார்மலா. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பண்ணாலும் நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னா யாரும் எதை பண்ண போறாங்க, காசு வரப்போகுது இது பண்ண போகுதுன்னு சொன்னா ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்ல ப்ரோ. இப்ப நம்ம நீங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறீங்க, வீடியோ போடும்போது ஃபாலோவர்ஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா போடுவீங்க. புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. யார் இருந்தாலுமே எந்த ஒர்க் பண்ணாலுமே ஒரு ரிவார்ட் பாயிண்ட் இருக்கணும். நம்மளதான் மெட்டாமாவ போட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து அந்த நியூஸ் வந்துச்சு, அந்த நான் சொல்லணும்ன்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நியூஸ் வருது, நீங்க யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டோரி வைக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க சொன்னது இந்த மாதிரி வந்து என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் எனக்கு வந்து அந்த வீடியோ காட்டும், இல்லைன்னா காட்டாது. ஏன்னா எனக்கு வந்து உங்க வீடியோ ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருக்கும் எப்பவுமே. சார் நான் பாத்துட்டே இருப்பேன், ஓகே அந்த வீடியோ வந்துருச்சு, ஓகே ஓகே ஓகேன்னு. என்னைக்கு வந்து காட்டாது பிளாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சோ ஃபாலோ பண்ணு முடிஞ்சு, இனிமே நம்ம ரெகுலரா பாத்துக்கிறோம், இவங்க என்ன பிளாக் பண்றது. சோ இப்ப இத நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்ல விஷயம் என்ன ப்ரோ, அதுக்கு முன்னாடில இருந்து வந்தது இல்ல ப்ரோ. நல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு ரெகுலராவே காட்டும், பேசிக்கா காட்டும் எனக்கு வந்து. சோ உங்களோட வீடியோ நான் பாத்துட்டே இருக்கேன். ஓகே. ஆனா இப்ப யாருக்குமே காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் பண்றாங்க ப்ரோ. இதத்தான் சொல்ல வர்றேன். என்னன்னா ஒரு நாட்டுக்கு நல்ல விஷயமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ ஒரு அவேர்னஸ் கொடுக்கறவங்களோட வீடியோ நீ பிளாக் பண்ற, நெட்ல வந்து கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போடுறவங்க எல்லாம் வந்து நீ விட்டு வைக்கிற. சோ நீ அப்ப என்னதான் வந்து நீ கொண்டு வர ட்ரை பண்ற, என்ன நினைக்கிற, மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லாம ஒரு முட்டாளாவே ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கணுமா அப்படின்னு. ஏன் எனக்கு அந்த மாதிரி சொல்லி விடுறேன். என்னன்னா எனக்கு அடுத்த கேள்வியே அந்த இதுலதான். என்னன்னா இப்போ பேசிக்கா யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து கெட்ட வார்த்தை பேசி, ஓகே நியாயம் பேசுவாங்க, ஆனா கெட்ட வார்த்தை பேசி அந்த வீடியோ போடுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? என்ன பொறுத்த வரைக்கும் அது கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு தான் ப்ரோ. நான் அவங்களெல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அகேன்ஸ்டா கூட நம்ம பேசலாம், கரப்ஷன் அகேன்ஸ்டா பேசலாம். ஆனா அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் வச்சு நம்ம பேசலாம் ப்ரோ. ஆனா கெட்ட வார்த்தை யார் வேணா பேசலாமே ப்ரோ, பைத்தியக்காரன் கூட கெட்ட வார்த்தை பேசுவானே ப்ரோ. சரிங்களா? சோ ஒரு சொசைட்டி வந்து கிரியேட் பண்றதுக்காக ஒருத்த பண்ணணும்னா அவன் வந்து அவனோட வேர்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசணும். சரிங்களா? சோ கெட்ட வார்த்தை போட்டு பேசுறவங்க தான் ஆனா மக்கள் ஜாஸ்தியா பாப்பாங்க. அது ஒரு நெகட்டிவா ஒரு இது போவோம். சரிங்களா? நெகட்டிவ் வியூஸ் போவோம் அது. ஆனா அதை மக்கள் எப்போ வந்து அவாய்ட் பண்றாங்களோ அந்த டைம்ல இருந்து நம்மளுக்கு நல்ல விஷயம் தான் நடக்கும் ப்ரோ.
அது வந்து நம்ம மக்கள் மேலயும் மட்டும் தப்பு ரூல் படி தப்பு தான். ஓகே, ரூல் படி தப்பு. ப்ரோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன். இப்ப நீங்க சொன்னனால நான் அந்த விஷயத்த சொல்றேன். கெட்ட வார்த்தை போட்டு பேசுறது தப்பு தானே. சோ இது சம்பந்தமா நம்ம 1.5 வருஷம் முன்னாடி அந்த ரீல் கூட நான் போடுறேன். 1.5 வருஷம் முன்னாடி சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 2 பேரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். வியூவர்ஸையும் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸையும் வந்து நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுங்க, கம்ப்ளைண்ட் ஜாஸ்தியா கொடுக்க கண்டிப்பா அவங்க போலீஸ் ஆக்ஷன் எடுப்பான்னு சொன்னேன். பார்த்தா யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதிரி தெரியல. 1.5 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சைபர் கிரைம்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? கொடுத்து 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சு சார். அந்த கம்ப்ளைண்ட் தான் சார், அந்த கம்ப்ளைண்ட் தான் சார். இப்ப கமிஷனர் ஓல்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்றாரு. என்ன சார் எஃப்ஐஆர் போடணுமா என்ன சார் சொன்னா, அவங்க வந்து இப்போதைக்கு அப்ப பேசினாங்க ப்ரோ, இப்ப பேசல. சோ அதனால வெயிட் பண்ணுங்க, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அவர் கடைசியா நம்ம பேசினவர் வந்து நம்மளோட ஃபாலோவர், நம்ம பேஜ் எல்லாம் பாப்பாரு போலீஸ் சைபர் கிரைம்ல. சோ இப்ப நான் இது வந்து ஏன் நான் வந்து ஒரு ஜோக்கா சொல்லல ப்ரோ, நான் இப்ப இது ஏன் நான் சீரியஸா சொல்றேன்னா, அன்னைக்கே மக்கள் வந்து கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி பெட்டிஷன் ரெடி பண்ணிட்டேன். ஜஸ்ட் நேம் வந்து ஃபில் பண்ணிட்டு அதை சென்ட் பண்ணா போதும். ஒரு நிறைய பெட்டிஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மந்த் அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. சோ இப்போ வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. அதனால நிறைய பேர் பண்ணாம வந்து போயிருக்கோம். நம்ம சொசைட்டில ஒரு நீட்னஸ் கொண்டு வந்திருப்போம். ஆனா கீபோர்டு வாரியரா இருக்காங்க தவிர சில பேர் நம்ம எல்லாரையும் சொல்லல, சில பேர் கீபோர்ட்லயே பேசுறது தவிர அதுக்கு அந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ண மாட்டாங்களே. இவன் என்னடா எல்லாரையும் குற்றம் சொல்றான்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. அந்த ப்ராசஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ரெமெடி கிடைக்கும். இப்ப நான் 1.5 வருஷம் முன்னாடி பண்ணனால இப்ப என்ன போன் பண்ணாங்க. இதே நிறைய பேர் பண்ணிட்டாங்கன்னா 1 மாசத்துல எனக்கு போன் பண்ணிருப்பாங்க, வந்திருக்கும். சரிங்களா? அந்த டைம் ஆக்ஷன் எடுக்க சொல்லிருக்கலாம். இப்ப நான் என்னோட ஸ்டாண்ட் என்னன்னா ப்ரோ, ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நான் பார்க்க மாட்டேன். எப்பவுமே ஒருத்தவங்களை சேஞ்ச் பண்ணணும்னு தான் பார்ப்பேன். இப்ப நான் எஃப்ஐஆர் போட்டேன்னா அவங்க லைஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு சொல்லிட்டு சுத்தி நிற்பாங்க, அட்வொகேட்னு சொல்லிட்டு சுத்தி நிற்பாங்க. அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதை பண்ணக்கூடாது, அந்த கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அவ்வளவுதான். சோசியல் மீடியால போட்டு பேசாத, நீ பேசுறதுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுக, அது நார்மலா எல்லாருமே பேசுவாங்க, அது வேற விஷயம். ஆனா சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத அவ்வளவுதான். சோ இதுதான் பேசிக்கலா இருக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு இப்ப ஒரு ரீசன்ட் டைம்ல ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் பிரதர். ரொம்ப சின்ன பையன் வந்து ஒரு 18 வயசு ஆயிருக்குமான்றது எனக்கு தெரியாது. சோ அவன் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப சின்ன பையனா. அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசி ஒரு நியூ யூடியூபர், ஒரு புதுசா வளர்ந்து யூடியூபர்னா சொல்ல முடியாது, ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்மே அந்த அளவுக்கு கிடையாது, ஒரு ஸ்டெப்ஸா எடுத்து வச்சுறான். அவனுமே கெட்ட வார்த்தை பேசி ஒரு விஷயத்தை பத்தி பேசுறான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ என்ன அப்ப இந்த உலகத்துல நீ விதைச்சு வச்சிருக்க? நீ வந்து தமிழ் பையன் தான் வந்து நீ என்ன அப்ப சொல்லி கொடுத்து வச்சிருக்க? நீ ஒரு விஷயம் வந்து கரெக்டா பண்றேன்னு நினைச்சு கெட்ட வார்த்தையோட நீ கலந்து அந்த விஷயத்த பேசுற. அது நிறைய பேர் இருக்காங்க, நம்ம யாரையும் மென்ஷன் பண்ண தேவையில்லைன்னு வைங்களேன். அப்ப நீ என்னதான் சொல்லி கொடுத்த அந்த மக்களுக்கு இல்லையா? ஏதோ ஒரு வழியில நீ தப்பான ரூட் பேசுற, அப்புறம் எதுக்கு நீ நல்லது பேசுற மாதிரி மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறது என்னோட ஒரு இதா இல்ல. நீ எல்லாமே கெட்டது நீ பேசிடுவ, அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நல்லது வந்தா இந்த மக்கள் வந்து என்ன ப்ரோ, மக்களோட மைண்ட் செட் தான் எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியல. சில நேரத்துல எனக்கு கோபம் வரும். என்னன்னா, ஒருத்தர் இருக்கான் ப்ரோ, ஒருத்த வந்து 29 டேஸா வந்து நல்லதை செய்யறான், 29 நாளா வந்து நல்லது செய்யறான், நல்லத விஷயத்த பண்ணின்னு இருக்கான். ஒரு வாட்டி கெட்டது பண்ணிட்டானா அவனை பூச்சி திட்டுறது, சரிங்களா? வச்சு செய்யறது, அவனை ஃபுல்லா வச்சு திட்டி அவனை டிமோட்டிவேட் ஆக்கி அவனை கேலி பண்றது. ஒன்னொருத்தர் இருக்கான் ப்ரோ, 29 நாளை வந்து கெட்டது செய்யறான், ஒரே ஒரு நாள் நல்லது செய்யறான். அந்த ஒரே ஒரு நாள் நல்லது செய்யறது அவனை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பாருங்க. அவனை பார்த்துதான் ஒண்ணு இது பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 29 நாள் கெட்டது செய்யறான் பாத்தீங்களா, அவன் ஒரு நாள் நல்லது செஞ்சா அவனை பாராட்டக்கூடாது, ஓரளவுக்கு பாராட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லது செய்யதான் பாராட்டணும். அதே மாதிரி 29 நாள் நல்லது செஞ்சா பாத்தீங்கன்னா ஒரு நாள் கெட்டதுக்காக அவனை ஓவரா திட்டி டிமோட்டிவேட் பண்ணிட கூடாது. எதுக்கு செஞ்சாலும் ஓரளவு செஞ்சுட்டு முன்னாடி இதுக்கு பாக்கணும், அவன் முன்னாடி பண்ணதை பாக்கணும். அது இங்க யாருமே பாக்கலன்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. சோ 29 நாள் ஒருத்த ப்ரமோஷன் போடுறான், அவனை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் சேரிட்டி பண்றான், அவனை வந்து சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இது நம்ம கட் பண்ணி ஷார்ட்டாவே போடலாம். இது வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது. இந்த மாதிரி மக்களோட மைண்ட் செட் வந்து நான் நிறைய பாத்திருக்கேன், ரீசன்ட் டைம்ல அதிகமாவே பாத்திருக்கேன் சோசியல் மீடியால. சோ கரெக்ட்டா நீங்க எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஏன் மக்கள் திடீர்னு இப்படி நம்பிடுறாங்கன்னு. 29 நாள் கெட்டவன் அவன், ஒரு நாள் உங்களுக்காக ஆக்ட் பண்றான். பரவாயில்லப்பா, என்ன டயலாக் வரும், பரவாயில்லப்பா எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் இந்த விஷயத்த பேசியிருக்கான் பாத்தியா, என்னடா பேசுற நீ அப்படின்னு. சோ அந்த மாதிரி 29 நாள் உங்களுக்கு அகைன்ஸ்டா வர்க் பண்ணிருக்கான்.
29 நாள் உங்களுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணிருக்கான். ஒரு நாள் உங்களுக்கு அகேன்ஸ்டா இல்ல, உங்களுக்கு சப்போர்ட்டா லைட்டா ஏதோ பண்ணிருக்கான். அத நீங்க பண்றீங்க பாரு, அது கொஞ்சம் நம்ம சொசைட்டில சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ப்ரோ, அவனை 29 நாள் ஒருத்தர் பண்றான் பாத்தீங்கன்னா, அவனை சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. பண்ணாம இருந்தா இவனை பார்த்து யாருமே ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டான். ஆமா, அந்த ஒரு நாள் பண்ணி கொஞ்சம் இதாயிடுச்சு. இது நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு இது இருக்கு ப்ரோ. அது சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவு நான் எனக்கு யோசிச்ச பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல வேற எதுவும் நம்ம பேசணும்னு வச்சிருந்தோமா, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் வச்சிருந்தோமா? வேற ஏதாவது இருந்துச்சுன்னா மக்களே சொல்லிட்டோம். சோ நீங்க பாக்குற நீங்க வேற ஏதாவது நாங்க பேசுறோம், இந்தியன் லாவும் இங்கிலாந்து லாவும் கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கம்பேர் பண்ணி நீங்க சொல்லுங்க. அவர் இங்கிலாந்து லாவை வந்து ரிசர்ச் பண்ணுவாரு, நான் இந்தியன் லா பத்தி நான் சொல்றேன். எங்களோட இதுதான் பண்ணலாம், நம்ம ரெகுலரா பண்றோம். சரிங்களா? நீங்க உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா ரெகுலரா பண்றோம். உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி தேவைப்படுது, உங்களை பத்தி எதை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். நாங்க அதை பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ணி அதை பத்தின டீடைல் எடுத்து நம்மளே அதை பத்தி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடலாம். உண்மையிலே ப்ரோ எனக்கு வந்து என்னன்னா, இந்த ஒரு வீடியோல நான் கலந்துகிட்டது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஏன் அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே ஒரு 4 என்டர்டைன்மெண்ட் போட்டேன்னா அதுல 3 ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கறது வந்து என் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசணும், தப்பு நடக்கிறத பத்தி சொல்லணும், புரிய வைக்கணும் அப்படிங்கிறது. சோ அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல உங்க வீடியோல நான் வந்தது வந்து உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா நான் வந்து அதெல்லாம் இல்ல. நீங்க எங்க வீடியோ வந்ததுக்கு நாங்க வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கோம். Thank you so much. கீழ கமெண்ட் அடிப்பாங்க, யார் பெருசா அடிச்சு காட்டு அப்படின்னு. எனிவே thank you பெட்டர் சிட்டிசனா நீங்க என்ன ப்ரோ சொல்வீங்க உங்களோட ஃபாலோவர்ஸ்? ஐயோ அது டயலாக் மறந்து போச்சு. பெட்டர் நேஷன் தானே? ஆமா, கரெக்ட். ஓகே, எனக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அலட்சியமா இருக்க வேணாம், அவ்வளவுதான். எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அலட்சியமா இல்லாம இருந்து நம்ம கரெக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம லைஃப் வந்து இருக்கிற ரூல்ஸ், நான் சொல்ற புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டாந்து புதுசா ஒரு விஷயத்த அந்த மாதிரி எல்லாம் போக தேவையில்லை. இருக்கிறத பெர்ஃபெக்ட்டா பண்ணா கூட நம்மளோட அடுத்த அப்கிரேட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறத. நான் இன்னமும் இதை பத்தி நான் நிறைய பேசுவேன். ப்ரோவும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பேசுவாரு, நிறைய அவேர்னஸ் கொடுப்பாரு. உண்மையிலே நன்றிகள். தேங்க்யூ சோ மச். வேற எதுவும் இருக்கா? இந்த வீடியோ முடிச்சேன்னு இந்த 12 மணிக்கு நாங்க பண்ற காரணமே நாளைக்கு நான் மொட்டை அடிக்க போறேன். அதாவது ப்ரோ வந்து சொல்லிட்டாரு, ஐயோ ப்ரோ நாளைக்கு நான் மொட்டை அடிக்க போறேன், இப்பவே நான் வீடியோ எடுக்கணும். நான் அடிச்சு பிடிச்சு அங்க இருந்து ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 8 மணி. சோ வந்து 8 மணிமே இங்க 10 மணிக்கு தான் சூரியன் மறையும். அதனால எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் 10 மணிக்கு தான் மறையும். சோ அதுக்குள்ள நம்ம வீடியோ பண்ணிடுவோம், உட்காருங்க ப்ரோ பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. நாளைக்கு தான் ப்ரோ மொட்டை அடிக்க போறாரு. எனிவே தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஒண்ணு மீட் பண்ணலாம் ப்ரோ, ஒண்ணு பண்ணலாம். நம்ம ஷார்ட்டா எடுத்து நம்ம போட்டுடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, கட் பண்ணிட்டா? யா சரி, ஓகே ப்ரோ. நம்ம டயலாக் பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். தேங்க்யூ. ஓகே गाइस, ஏதா டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் அவரை பார்த்துட்டு டேக் பண்ணி நானும் அவரை வந்து வீடியோ உங்களுக்கு மேக் பண்றோம். சோ பை சிட்டிசன்ஸ், அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே, தேங்க்யூ. கடைசியா ஒரு டிஸ்க்ளைமருங்க, இந்த வீடியோல சொன்ன கரப்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏர்சே எவிடன்ஸ் தான். சோ நம்ம சீனியர் ஆபீஸ்ல வந்த பொலிட்டிஷியன் பர்சன் கிட்ட இருந்து கேட்டுதான் நம்ம சொன்னது இந்த விஷயத்த எல்லாமே. இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1% இருந்து மேக்ஸிமம் 30% வரைக்கும் அவங்க கரப்ஷன் வாங்குவான்னு சொல்லியிருக்காங்க. சோ இது உண்மையா பொய்யானு தெரியாது, அவங்க கிட்ட கேட்ட விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ போட்டது வந்து யாரையும் டிஃபேம் பண்றதுக்காக நான் போட்டதா, எந்த ஏஇயோ எந்த போலீஸ் ஆபீசரோ எந்த பொலிட்டிஷியன் பர்சனோ டிஃபேம் பண்றதுக்காக இல்ல. இது ஜஸ்ட் ஒரு லீகல் அவேர்னஸ் வீடியோ தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தமே இல்லை. இது 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ. அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்ப நான் ரோடு எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ நான் ப்ளே பண்றேன், அதை பாத்துருங்க. அது எப்படி ரிச் பீப்புள் ஏரியாலாம் கிளீனா இருக்கு, அவங்க ரோடெல்லாம் நீட்டா இருக்கு, நார்மல் பீப்புள் ஏரியாலாம் மோசமா இருக்கு, அவங்க ரோடெல்லாம் கேவலமா இருக்கு. ஏன்னா ரிச் பீப்புள் டாக்ஸ் கட்டுறாங்க, நார்மல் பீப்புள் டாக்ஸ் கட்டலன்னு நினைக்கிறீங்களா? சின்ன குழந்தை இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாம் கட்டுது, அது இல்ல ஆன்சர். அந்த ரிச் பீப்புள்லாம் அவங்களோட லீகல் ரைட்ஸை யூஸ் பண்றாங்க, நார்மல் பீப்புள் யூஸ் பண்றது இல்ல. இன் கேஸ் உங்க ஸ்ட்ரீட் ரோடெல்லாம் மோசமா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், லீகலா புதுசா அந்த ரோட போடுறதுக்கு அந்த மோசமான ரோட போட்டோ எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெட்டிஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்க, எல்லார்கிட்ட சைன் வாங்கிட்டு கார்ப்பரேஷன் ஏஇக்கு சென்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு செட் காப்பியை வந்து ஹெட் ஆபீஸ்க்கு கொடுத்துருங்க. நீங்க 2 to 3 மந்த் இந்த பெட்டிஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரீட்டுக்கு புது ரோடு கண்டிப்பா வந்துரும். இதை ஃபாலோ பண்ணி தான் எங்க ஸ்ட்ரீட்டுக்கு நான் ரோடு போட்டேன். அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். எப்படி புதுசா ரோடு போட வைக்கிறது நம்மளோட லீகல் ரைட்ஸோ, அதே மாதிரி அந்த ரோட மெயின்டைன் பண்றது நம்மளோட லீகல் டியூட்டி. Better citizen, better nation. Thank you for watching this video. Have a good day.